இந்த இயற்கை விவசாய சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோ பதிவில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வளர்த்துற ஆடு மாடுகளுக்கெல்லாம் எந்த மாதிரி மேய்ச்சல் முறையில் உணவு கொடுக்குறோம், அதை தவிர வேறு என்ன உணவுகள்லாம் கொடுக்குறோம், எந்த மாதிரி தீவனம் கொடுக்குறோம், இலதலையெல்லாம் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான வீடியோ தான் இது. கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதெல்லாம் எங்கள் வீட்டு நாட்டு மாடுகள். அதாவது நான் ஏற்கனவே பழைய வீட்டில் சொல்லியிருப்பேன், நாங்கள் எல்லாமே நாட்டு மாடுகள் தான், அதோட கண்ணுட்டி தான் ப்ரீட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. அதெல்லாமே மேய்ச்சல் முறையில் தான் மேய்க்கிறோம். ஆடுகளுமே பார்த்திங்கன்னா 2 நேரமே மேய்ச்சல் முறையில் தான் மேய்க்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு மேய்ச்சலுக்கு நிலம் இருக்குது, அதனால் மேய்க்கிறோம். இல்லை அப்படிங்கிறீங்க, ஒரு டைம் ஒரு நாளில் ஒரு வேளை மேய்ச்சலுக்கு அவுத்துட்டு ஒரு வேளை பார்த்திங்கன்னா தீவனம், உலர் தீவனம், பசுந்தாள் தீவனம் அந்த மாதிரி எது வேணாலும் கொடுக்கலாம். நாங்கள் 2 நேரமும் மேய்ச்சலுக்கு விடுறோம். அதனால் பார்த்திங்கன்னா ஒரே லைனில் மேய்ச்சலுக்கு விடக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே லைனில் அதே புல் தான் இருக்கும். வேறு ஒரு லேண்டில் காலையில் ஒரு லேண்ட், மதியானம் ஒரு இடம், அந்த மாதிரி மாற்றி மாற்றி விட்டிங்கன்னா 2-3 வெரைட்டியாக புல்லெல்லாம் இருக்கும். அதனால் அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோரப்புல்லெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே ஆடுகள் சூப்பராகவே சாப்பிடும். முக்கியமாக வெள்ளாடுங்கள் சாப்பிடும். வெள்ளாடுங்களுக்கும் செம்மறி ஆடுகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது சாப்பிட்ற மாதிரி புல்லை அது சாப்பிடாது. அது வேறு வித்தியாசமான பிள்ளை சாப்பிடும். அது ஆனால் அடி வரைக்கும் சாப்பிடும் செம்மறி ஆடு. வெள்ளாடுங்கள்லாம் பார்த்திங்கன்னா மேப்போக்கா, அதாவது நுனிப்புல்லை மட்டும்தான் சாப்பிட்டு போகும். அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் வளர்த்துறதா இருந்தீங்கன்னா ஒன்று வெள்ளாடு வளர்த்துங்க, இல்லைன்னா செம்பிளி ஆடு வளர்த்துங்க. இது ரெண்டையும் கலந்து வளர்த்துனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மேயறது வித்தியாசப்படும். அதனால் பார்த்திங்கன்னா ஆடுங்க ஒழுங்காக மேயாது. இது ஒரு பக்கம் மேய்ச்சலுக்கு போகும், அது ஒரு பக்கம் மேய்ச்சலுக்கு போகும். அதனால் அதை கவனித்து பார்த்துக்க முடியாது. ஓகேங்களா? எங்களுது எல்லாமே பார்த்திங்கன்னா வெள்ளாடுகள் தான் இருக்குது. இதுங்களுக்கு பார்த்திங்கன்னா மேய்ச்சல் முறையில் தான் எல்லா உணவும் கொடுக்கணும். அது போக என்னென்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சப்போட்டா தலை. எங்கள் காட்டில் 2-3 மரம் இருக்குது. இதோட பழம் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 2 டைம் காய்க்கும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இது காயாக இருக்குது, இன்னும் பழுக்கல. இந்த காயை கூட பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கு கொடுக்கலாம், தாராளமாக சாப்பிட்லாம். அப்போல்லாம் பழைய காலத்தில் அப்போ இயற்கை வைத்தியம் என்ன பண்ணுவாங்க ஆடுகளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வயிற்றோட்டமாக நிற்கவே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போட்டா காயை, பிஞ்சு காயை அம்மியில் அரைச்சி அதை உருண்டை பிடிச்சி ஆடுங்களுக்கு வாயை பிளந்து உள்ளார கொடுப்பாங்க. நான் சின்ன வயசாக இருக்கும் போது நான் கூட எங்கள் ஆடுகளுக்கெல்லாம் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பாட்டி வைத்தியம் மாதிரி அப்போல்லாம் அதை தான் கொடுப்பாங்க. 2 நாளைக்கு வெறும் வயிற்றில் அதை கொடுத்தாவே அந்த வயிற்றோட சூப்பராக நின்று போயிடும். இதெல்லாம் பாட்டி வைத்தியம், இயற்கையான வைத்தியம். இதில் எந்த ஒரு என்ன சொல்கிறது சைடு எஃபெக்ட் எதுவுமே இருக்காது. ஆடுங்களுக்கு இந்த தலை தான் கொடுக்கணும், அந்த தலை தான் கொடுக்கணும் அப்படிங்கிற எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லைங்க. எந்த தலை வேணால் கொடுக்கலாம். அது எந்த தலை சாப்பிடுதோ அந்த தலையை தாராளமாக கொடுக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடு ஆர்வமாக சாப்பிட்ற தலைங்க. அதாவது சப்போட்டா தலை, அப்புறம் இந்த மல்பெரி தலை, இதெல்லாம் எங்கள் ஆடுங்க ஆர்வமாக சாப்பிடும். இந்த பாருங்கள், இந்த ஆடு பார்த்தீங்கன்னா இந்த டைம் 4 குட்டி போட்டிருக்கு. 3 கிடா குட்டி, ஒரு பொட்டை குட்டி போட்டிருக்கு. இதோட சாப்பிட்ற திறனே பார்த்தீங்கன்னா தேடி தேடி போய் நல்ல புல்லாகவே சாப்பிடும். அந்த மாதிரி ஆடுங்களும் இருக்குது வெள்ளாட்டில். செம்மறி ஆடுகள் எப்படி சாப்பிடுன்னு தெரியல, நாங்கள் அதை வளர்த்தலை, அதனால் எங்களுக்கு தெரியல. பட் வெள்ளாடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஆடுமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிற தலை தான் மேயும். ஏதாச்சும் மாடு மேஞ்சி அந்த இடத்துல அந்த மாட்டோட சாணம் விழுந்து அதன் மூலிமா முளைச்ச அந்த விதையெல்லாம் அந்த புல்லை சாப்பிடாது, ஒரு மாதிரி கவுச்சியாட்டம் அடிக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ஆடு மேய்க்கிற இடத்துல மாடு அதிகம் மேய்ஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடு அந்த இடத்துல மேயாது ஒழுங்கா. அந்த மாதிரி லேண்டில் தான் நம்ம ஆடு மேய்க்கணும். நாங்கள் வளர்த்துற ஆடுங்க எல்லாமே வெள்ளாடுங்கிறதுனால நாங்கள் ஆடு மாடு எல்லாமே ஒரே இடத்துக்கு தான் ஓட்டிகிட்டு போவோம். ஆடெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஓரமாக வேலி ஓரமாக இருக்கிற அந்த புல், பெரிய பெரிய பூடு, அந்த மாதிரி பூடோட இலையை தான் சாப்பிடுவோம். மாடெல்லாம் பற்றி கீழே இருக்கிற மேவு, அந்த மாதிரி அரிசி பூடு, அதாவது அருகம்புல், அந்த மாதிரி கோரப்புல், அதெல்லாமே மாடுகள் மேயும். மாடுகளும் ஒரே இடத்துல விற்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடு மேயறது ஆடு மேயாது, கவுச்சி அடிக்கும் அப்படின்னு பார்க்கும். இது பார்த்திங்கன்னா தேக்கு மரம். தேக்கு மரத்தில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மெயினான தண்டு மட்டும் தான் விட்டுட்டு மீதியெல்லாம் கவாத்து பண்ணணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா மெயின் தண்டு ஊக்கமாக வரும். அந்த மரத்தை நம்ம அறுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். நாங்கள் ஏற்கனவே மரம் அறுத்துட்டனால மறுபடியும் இப்படி தலைஞ்சிருக்கு. இந்த தலையெல்லாம் நம்ம கவாத்து பண்ணும்போது என்ன பண்ணுங்கன்னா அதெல்லாம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஆடுங்களுக்கு மாடுங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த தலையை போடலாம். இதனால் எந்த ஒரு பிரச்சனையுமே வரதில்லை. சூப்பராகவே ஆடு மாடுங்கள்லாம் சாப்பிடுவோம். ஒவ்வொரு தலையிலையுமே ஒவ்வொரு நுண்ணூட்டச்சத்து இருக்குது. நம்ம உலர் தீவனமாக எதையோ ஆடுங்களுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மரத்தோட தலைங்களை கவாத்து பண்ணும்போது அந்த தலையை கொடுத்தோம்னா அந்த ஆடுங்க சூப்பராகவே சாப்பிட்டு நல்லாவே பேசவும் நமக்கு தீவன செலவும் குறையும். அதனால் நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் தவிர இந்த மாதிரி இலை தலையெல்லாம் அப்பப்போ வெட்டி போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடுங்களெல்லாம் நல்லாவே சூப்பராக சாப்பிட்ருது. அதன் மூலிமா அதுங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வரதில்லை. ஏதாச்சும் வேறு ஏதாவது புதுசாக ஏதாச்சும் மேய்ஞ்சால் தானே அதுங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும். அதனால் இதெல்லாம் சாப்பிட்டா அதுங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வரதில்லை. நல்லா ஆரோக்கியமாகவே ஆடுங்க, அந்த குட்டிங்க, கிடா குட்டிங்க எல்லாமே இருக்குது. ஆடுங்கள் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 2 டைம் குட்டி போடும்.
அது வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைமே வந்து 2 குட்டி இல்லைனா 3 குட்டி, ரேராக தான் 4 குட்டி ஒவ்வொரு ஆடு போடும். ஆனால் மேக்ஸிமம் வந்து 2 குட்டி போட்டுரும். அது வந்து 2 பொட்டை குட்டியாகவும் இருக்கலாம், 2 கெடா குட்டி, இல்லை இது ஒன்று அது ஒன்று அப்படி எப்படி வேணாலும் இருக்கலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆடுங்களுக்கு வந்து நல்லா திறம்பட வளர்த்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் முக்கியம். எந்த அளவுக்கு நம்ம நாட்டுக்கோழியில் எப்படி மேய்ச்சல் முறையில் வளர்த்தா அதோட கறி டேஸ்ட்டாக இருக்கும், அது மாதிரி ஆடுகளையும் வந்து நம்ம மேய்ச்சல் முறையில் வளர்த்தும் போது ஆட்டுக்கறி கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அவங்களோட ஃப்ளேவரே நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூபா புல் அப்படிம்பாங்க. ஆடுகளுக்குன்னு தனியாக இந்த புல்லெல்லாம் கொடுப்பாங்க. இந்த புல் பார்த்திங்கன்னா வந்து மரமாக வளர்ற இதெல்லாம் நம்ம கவாத்து பண்ண தளைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து இது ஒரு 4-5 செடி இருந்தால் கூட போதும், ஒரு 10 ஆடுகளுக்கு நல்லா தீவனத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். இதை வந்து இந்த குச்சி கூட வந்து ஆடுங்க சூப்பராக சாப்பிட்ருக்கும். எப்படி சாப்பிட்ருக்குன்னு பாருங்கள். இப்படி தான் வந்து எங்கள் ஆடுங்கள்லாம் நல்லா சாப்பிட்ருக்கு. அதுக்கு இந்த தலை எட்டில், அதனால் வந்து இந்த கொழுந்து தலையை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் நறுசாக சாப்பிட்ருக்கு. இந்த சூபாப்பிள் வந்து பார்த்திங்கன்னா மரமாக வளர்கிற ஒரு தலை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு மேலே வந்து மரமாக வளர்த்திட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதை வந்து கவாத்து பண்ணுறது கஷ்டம். அதனால் ஒரு நம்ம ஆள் வளர்த்திக்கு விட்டுட்டு மீதியெல்லாம் வந்து கவாத்து பண்ணிட்டோம்னா சைடில் வர கிளையை அப்பப்போ ஆடுங்க சாப்பிட்டோம். இது வந்து மெயினாக வந்து கடலைக்கொடிக்கு இப்போ வந்து இன்னொரு மாற்றாக வந்து இந்த நரிப்பயிர் அப்படிங்கிற ஒரு செடியை வந்து போடுவாங்க விவசாயிகள். இதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா இது போட்டு இது கரெக்டாக நல்லா விளைஞ்சி இந்த இதாங்க நரிப்பயிர் அந்த விதை அப்படிம்பாங்க. இந்த விதையெல்லாம் நல்லா பெருசாகி முத்துனதுக்கப்புறம் இந்த கொடியை அறுத்து போர் மாதிரி கடலைக்கொடி போர் எப்படி வைப்பாங்க அது மாதிரி இதெல்லாம் போரை எடுத்து வச்சுக்குவாங்க. இது வந்து நல்ல ஒரு ஊட்டச்சத்தான ஒரு கொடி. இது வந்து இந்த கொடி காய் தண்டு எல்லாமே வந்து ஆடு சூப்பராகவே சாப்பிடும். இதுக்குன்னே வந்து ஆடுங்களுக்குன்னே தனியாக வந்து ஒரு என்ன தனியாக ஸ்பெஷலான புல் செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நரிப்பயிர் செடி தான். இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா ஏக்கர் கணக்கில் எங்கள் ஊரில் நிறைய விவசாயிகள் விதைக்கிறாங்க. இது வந்து ஆடுங்க வந்து அவ்வளோ சூப்பராக சாப்பிடும் அப்படிங்கிறதுனால இதில் வந்து நிறையவே சத்து இருக்குது. இது வந்து இந்த அதில் இருக்கிற பயிர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாசி பயிர் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு இதில் தான் இருக்கும், ஆனால் சின்னதாக இருக்கும். இது வந்து ஓரளவுக்கு தான் கொடி வந்து ஓடி இருக்கும், அதிகமாகலாம் இருக்காது. கடலைக்கொடி அளவுக்கு இதோட கொடி வந்து பெருசாக இருக்காது, ஓரளவுக்கு வந்து தான் இருக்கும். ஆனால் லென்த்தாக இருக்கும். அதோட தண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதோட வந்து வேறு ஒரு தட்டைப்பயிறு கொள்ளு இதெல்லாமே வந்து விதைச்சிருவாங்க. விதைச்சி அறுக்கும் போது எல்லாமே ஒட்டுக்கு அறுத்து உலர்த்தி வேணுமா காய வச்சு அப்பப்போ ஆடுங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மழை காலத்துலலாம் மேய்க்க முடியாத டைமில் அந்த உலர்த்தி வேணத்தை ஆடுங்களுக்கு கொடுத்து ஆடுங்க நல்லா சூப்பராகவே சாப்பிடும். நரிப்பயிர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பனிக்கால டைமில் தான் வந்து ஏதாச்சும் நோய் அஃபெக்ட் ஆகும். அதனால் வந்து இந்த நோய் அஃபெக்ட் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கெல்லாம் எந்த மருந்துமே அடிக்கிறதில்ல. கடலக்கொடி மாதிரி இதுவும் வந்து காய வச்சு உலர்வீரமாக ஆடுங்களுக்கு போடுற ஒரு செடி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆடுங்களோட ஃபேவரைட் உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க, அதாவது அரிசி பூடு. கீழா நெல்லிங்கிறது வேறு, அரிசி பூடுங்கிறது வேறு. ரெண்டும் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் இந்த இலையெல்லாம். அதனால் வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஆடுங்க வந்து இந்த தலையையும் சாப்பிடும், கீழா நெல்லியும் சாப்பிடும். ஆனால் வந்து நம்மளாம் இந்த தலையை சாப்பிடக்கூடாது. கீழா நெல்லிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது வேறமாக இருக்கும். இது வந்து அரிசி பூடு. அரிசி அந்த பூட்டில் வந்து அரிசியாக குறையாக வந்து ஒரு விதையாட்டிருக்கும், அதுதான் அது அரிசி பூடு அப்படிங்கிறாங்க. இந்த பூடு வந்து பார்த்திங்கன்னா ஆடுங்க சூப்பராகவே சாப்பிடும். ஏன் அப்படின்னு தெரியாது, இதோட அடி தண்டு இந்த வேர் வரைக்குமே ஆடுங்க வந்து சூப்பராக சாப்பிடும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே காட்டில் வச்சுருக்க களைச்செடிகள் இதெல்லாம் வந்து ஆடுங்க சாப்பிடும் போது என்ன பிரச்சனை ஆகுதுன்னா இதில் வந்து நிறைய இந்த அரிசி மாதிரி இருக்குங்களா விதை, அதெல்லாம் வந்து நல்லாவே அதுக்கு டைஜஸ்ட் வந்து கொடுக்குது. அதனால் வந்து ஆடுங்களோட புழக்கையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோலம்லாம் ஆட்டோட புழக்க வராது, கெட்டியாக வந்துடும். அதுக்கு அந்த கழிச்சல் நோயெல்லாம் எதுவுமே இருக்காது. நல்லா சூப்பராகவே ஆடுங்க சாப்பிட்டு அதோட செரிமானத்தன்மை நல்லா இன்க்ரீஸ் ஆகிறதுனால நல்லாவே வந்து மற்ற தலையும் சாப்பிடுது இதையும் சாப்பிடுது. அதனால் ஆடுங்களுக்கு வந்து உலர் தீவனம் தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி இலை தலை மரம் ஏதாச்சும் கவாத்து பண்ணிங்கன்னா அதோட தலையை கூட தாராளமாக கொடுக்கலாம். அதனால் எந்த ஒரு பிரச்சனையுமே ஆடுங்களுக்கு வரதில்லை. நாங்கள் இந்த மாதிரி தான் பண்ணுறோம். உலர் தீவனமாக நாங்கள் எதுவுமே கொடுக்குறோம். அப்பப்போ வந்து கடலப்புண்ணாக்கு மட்டும் தான் கொடுக்குறோம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.